ஈரானில் உள்ள சவாஹர் துறைமுகத்தை இயக்கும் நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளார். அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையால் இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் உள்ளன என்பதை விவரிக்க உள்ளார் எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. ஓவர் டு யூ காயத்ரி. நன்றி பார்த்திபன். இந்தியாவை பாதிக்கக்கூடிய 2 முக்கிய புவிசார் அரசியல் முன்னேற்றங்கள் கவனம் பெறுது. ஒன்று, பாகிஸ்தான் சவுதிக்கு இடையே போடப்பட்ட பாதுகாப்பு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தினுடைய சவால்களை கூர்ந்து கவனிச்சுட்டு வர்றதா இந்தியா தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து, செப்டம்பர் 29 இருந்து ஈரானில் இருக்கிற சபாஹர் துறைமுகத்தை இயக்கும் நாடுகளுக்கு கட்டுப்பாடுகளை அறிவிச்சிருக்கிறாரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்காவுடைய இந்த நடவடிக்கை மத்திய ஆசிய நாடுகளுடனான வர்த்தகத்துக்கு முக்கியமான முனையத்தை நிர்வகிப்பதற்கான இந்தியாவுடைய 10 ஆண்டுகால அந்த ஒப்பந்தத்தை பாதிக்கும் அபாயம் இருக்கு. அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். முதல்ல அந்த சபாஹர் துறைமுகம் இருக்கு இல்லையா, அது எங்கே இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஈரானுடைய தென்கிழக்கு பகுதியில் இருக்கிற ஓமன் வளைகுடாவில் அமைஞ்சிருக்கு இந்த சபாஹர் துறைமுகம். இந்தியா, ஈரான், ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் மத்திய ஆசிய நாடுகளோட வர்த்தகம் செய்வதற்கான ஒரு பொன்னான நுழைவாயிலா இந்த துறைமுகம் கருதப்படுது. இந்த துறைமுகம் ஷாஹித் கலந்தாரி, ஷாஹித் பெஹெஷ்டின்னு 2 முனையங்களை கொண்டிருக்கு. இதில் இந்திய நிறுவனமான இந்தியா போர்ட்ஸ் குளோபல் லிமிடெட் அந்த ஷாஹித் பெஹெஷ்டி முனையத்துடைய செயல்பாடுகளை இயக்குது. இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறைமுகமாக இந்தியாவுக்கு அமைஞ்சிருக்கு. ஈரானில் அமைஞ்சிருக்கிற இந்த துறைமுகம் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில பொருளாதார உறவுகளுக்கும் அரசியல் ரீதியாகவும் நிலையான இணைப்பை ஏற்படுத்துறதுக்கு உதவும். காரணம், ஆப்கானிஸ்தானுக்கு செல்லக்கூடிய இந்திய லாரிகள் எல்லாம் தங்களுடைய பிரதேசத்தை பயன்படுத்த பாகிஸ்தான் மறுக்குது. இந்த துறைமுகம் மூலமா இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நேரடி பாதை உருவாகுது. அதன் விளைவு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானை சார்ந்திருப்பது அப்படிங்கிறது குறையுது. அதே சமயம் இந்தியாவுக்கும் இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக பயனளிக்கக்கூடிய ஒரு துறைமுகமாக தான் இருக்குது. அடுத்து, சிபெக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சைனா பாகிஸ்தான் எக்கானமிக் காரிடோர்னு சொல்லப்படுற சீன பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடத்துக்கு ஒரு சிறந்த போட்டியாக இந்தியா தரப்புல இந்த துறைமுகம் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதே போல அரபிக்கடல்ல சீனா தன்னுடைய இருப்பை உறுதிப்படுத்த முயற்சிக்குது. அதுக்காக பாகிஸ்தானுக்கு குவாதர் துறைமுகத்தை உருவாக்கவும் சீனா உதவுது. இந்த குவாதர் துறைமுகம் அப்படிங்கிறது இந்த சபாஹர் துறைமுகத்திலிருந்து வெறும் 72 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு. அப்படி இருக்கிற நிலையில் இந்த துறைமுக செயல்பாட்டை இந்தியா கையில் எடுக்குது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக தான் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கான எண்ணெய் இறக்குமதி செலவும் இந்த துறைமுகத்தால் கணிசமான அளவு குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல இந்த சபாஹர் துறைமுகம் மூலமா இந்தியாவுக்கு இரும்பு தாது, சர்க்கரை, அரிசி இறக்குமதியில் ஒரு குறிப்பிடத்தக்க அதிகரிப்பும் ஏற்படும் அப்படின்னு நம்பப்படுது. இந்திய வர்த்தக அமைச்சகத்துடைய ஒரு கூற்றுப்படி மத்திய ஆசியாவிலிருந்து இயற்கை எரிவாயுவை இந்த சபாஹர் துறைமுகம் வழியா இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யலாம். குறிப்பா மத்திய தரைக்கடல் சூயஸ் வழித்தடத்தை விட 30% மலிவான இறக்குமதிகளை இந்த துறைமுக வழித்தடம் இந்தியாவுக்கு வழங்குது. சரி, இப்போ இந்த சபாஹர் துறைமுகம் இந்தியாவுக்கும் ஈரானுக்குமான அணுகலை இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னும், சபாஹர் துறைமுகம் இந்தியா, ரஷ்யா, ஈரான், ஐரோப்பா அதே போல மத்திய ஆசிய நாடுகளிடையே கடல், ரயில், சாலை இந்த 3 வழிகளை கொண்ட சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வழித்தடம். அதோடைய முக்கியமான ஒரு நுழைவாயிலா இந்த துறைமுகம் இருக்கு. அதாவது சாலை, ரயில், கடல் இந்த 3 வழித்தடங்களை இணைச்சு சுமார் 7200 கிலோமீட்டர் நீளத்துக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய பல வகை போக்குவரத்து வழித்தடம் தான் இந்த INSTC, அதாவது இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் அப்படின்னு சொல்லப்படுற சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடம். இந்த வழித்தடத்தை இந்த சபாஹர் துறைமுகம் இந்தியாவோட இணைக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற மும்பையை ரஷ்யாவில் இருக்கிற சென்ட் பீட்டர்ஸ்பர்கோட இணைக்க உதவுது இந்த துறைமுகம். சரி, இப்படி பல வழிகளில் இந்தியாவுக்கு உபயோகமாக தானே இது இருக்குது. இந்த துறைமுகத்தை பயன்படுத்த இப்போ என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டால், நாம் சில வருஷங்களுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். நவம்பர் 2018 அமெரிக்கா ஆப்கானிஸ்தானின் மறுகட்டமைப்பு, அதே போல ஆப்கானிஸ்தானுடைய வளர்ச்சி இதை ஆதரிக்கிறதுக்கு சில நடவடிக்கைகளை எடுத்தாங்க. அதில் ஒன்று தான் இந்த சபாஹர் துறைமுகத்துடைய செயல்பாட்டுக்கு அனுமதி கொடுத்தது. அதாவது இந்த துறைமுகம் மூலமான போக்குவரத்துக்கு வரிகள் கிடையாது அப்படிங்கிறது தான் அதுக்கு பொருள்.
அதனால ஆப்கானிஸ்தானும் மேம்படும். ஈரானுக்கும் சில நிவாரணங்கள் இருக்குது. இந்தியாவுக்கும் வர்த்தக ரீதியில் நல்லதா இருந்துச்சு. ஆனா இப்ப ஈரான் மேல அதிகபட்சமான அழுத்தத்தை கொடுக்கறதுக்காக துறைமுக செயல்பாட்டுக்கான அனுமதிக்கு கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்கு. இந்த நடவடிக்கை செப்டம்பர் 29 இருந்து நடைமுறைக்கு வருது. ஈரானுக்கு எந்த ஒரு நிவாரணத்தையும் வழங்கும் அனைத்து உத்தரவுகளையும் ரத்து செய்ய இல்லைன்னா மாற்றி அமைக்க போறோம் அப்படின்னு ஏற்கனவே ட்ரம்ப் அறிவிச்சிருந்தார் இல்லையா? அதுதான் இப்ப நடந்திருக்கு. சரி, இந்த நேரத்தில் ஏன் இந்த நடவடிக்கை அவர் செய்யணும் அப்படின்னு கேட்டா, 2018 இந்த துறைமுக செயல்பாட்டுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதிலிருந்து இப்ப சூழ்நிலைகள் மாறிட்டதா அமெரிக்கா சொல்லுது. அதாவது இந்த அனுமதி கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஆப்கானிஸ்தானின் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருந்துச்சு. ஆனாலும் 2021 முதல் தலிபான்கள் மீண்டும் அந்த நாட்டை கைப்பற்றிட்டாங்க. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் இந்த துறைமுக திட்டம் ஈரானுக்கு அதோடைய நடவடிக்கைகளுக்கு நிதியளிக்க உதவுறதாவும் அமெரிக்கா தரப்புல நம்பப்படுது. இதை தடுக்க தான் இந்த நடவடிக்கையை எடுக்குது அமெரிக்கா. ஸோ இது ஈரானுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, ஈரானுக்கு தானே இந்த அமெரிக்காவுடைய நடவடிக்கையால் பிரச்சனை அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனால் இந்தியாவுக்கு இதில் பெரிய சிக்கல் இருப்பதாக தான் பார்க்கப்படுது. காரணம், மே 2024 அப்போ 10 ஆண்டுகள் இந்த துறைமுக இயக்கத்துக்கான அந்த உரிமையை வழங்கக்கூடிய குத்தகை ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்து போட்டிருக்கு. இந்த நடவடிக்கை துறைமுகத்தில் இருக்கக்கூடிய இந்திய நிறுவனங்களை அமெரிக்க அபராதங்களுக்கு தள்ளும். இந்தியா ஏற்கனவே இந்த திட்டத்தில் கோடி கணக்கில் முதலீடு செஞ்சிருக்கிறதுனால அமெரிக்காவுடைய இந்த தடைகள் இந்தியாவுக்கு பொருளாதார ரீதியாகவும் பெரிய இழப்பை ஏற்படுத்தும். சரி, இப்போ இந்த ஒப்பந்தம் போடப்பட்டதிலிருந்து இந்த சபாஹர் துறைமுக மேம்பாட்டுக்காக 2000 கோடிக்கு கிரெடிட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கடன் வரி, அதை இந்தியா கொடுத்துருக்கு. அதே போல 6 துறைமுக கிரேன்கள் வழங்கப்பட்டிருக்கு. அதே போல 200 கோடி ரூபாய் மதிப்பிலான உபகரணங்கள் எல்லாமே வழங்கியிருக்கு இந்தியா. இப்போ இந்த துறைமுகம் இந்திய பெருங்கடல் மற்றும் பாரசீக வளைகுடாவை ஈரான் வழியா இந்த காஸ்பியன் கடலுக்கும் அதே போல ரஷ்யாவுடைய சென்ட் பீட்டர்ஸ்பர்க் வழியா வடக்கு ஐரோப்பாவிற்கும் இணைக்கக்கூடிய ஒரு பல்வகை போக்குவரத்து பாதையா இருக்கு. இப்ப இதை பயன்படுத்துறதுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுருச்சு. அப்படிங்கும்போது மத்திய ஆசியாவுடனான இந்தியாவுடைய வர்த்தகம் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாம ஐரோப்பிய நாடுகளுடனான இந்தியாவின் வர்த்தக திறனையும் இது பாதிக்கலாம். ஸோ இது அமெரிக்காவோடையும் ஈரானோடையும் இந்தியாவுடைய உறவுகளை இன்னும் சோதிப்பதாக தான் அமைஞ்சிருக்கு. இந்திய பொருட்கள் மீது ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் விதிச்ச 50% வரிகள் தொடர்பாக இந்தியா ஏற்கனவே அமெரிக்காவோட இறுக்கமான ஒரு உறவை தான் பகிர்ந்துட்டு வருது. இப்போ ஈரானுடனான இந்தியாவின் பொருளாதார உறவுகளையும் ஆபத்தில் ஆழ்த்துது ட்ரம்ப்புடைய இந்த நடவடிக்கை.